அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னாக்கா, ராகு கேது பயிற்சி 2025ஆம் ஆண்டு பலன்கள் கடகராசி. நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னாக்கா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற ஆல் என்ற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி விட்டுடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் அனைத்தையும் உங்களால் பார்த்து பயன்பெற முடியும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ் வைகாசி மாதம் 4ஆம் தேதி, ஆங்கிலம் 2025ஆம் ஆண்டு மே மாதம் 18ஆம் தேதி ராகு பகவான் மீன ராசியில் இருந்து கும்பராசிக்கும், கேது பகவான் கன்னி ராசியில் இருந்து சிம்ம ராசிக்கும் பயிற்சி ஆகின்றார். இந்த ராகு கேது பயிற்சி உங்களுடைய கடகராசிக்கு எப்படிப்பட்ட பலன்களை அளிக்க இருக்குன்னு நாம் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி ராகு கேதுக்கள்னா யார், அவங்க எப்படிப்பட்டவங்க என்பது பற்றி ஒரு சின்ன விளக்கம், ஒரு இன்ட்ரடக்ஷன் என்று வைத்துக்கொள்ளலாம். இதை நீங்கள் தெரிஞ்சு வைத்துக்கொள்வது நல்லது தான், புரியுதுங்களா? அதாவது ராகு கேதுக்கள் யாருனாக்கா, ராகு கேதுக்கள் நிழல் கிரகங்கள், பருப்பொருள். அவர்களுக்கு உருவம் கிடையாது, அவர்களுக்கு சொந்த வீடும் கிடையாது. அதாவது சூரியன், சந்திரன், செவ்வாய், குரு, புதன், சுக்கிரன், சனி இவங்களுக்கெல்லாம் சொந்த வீடு உண்டு. ஆனால் ராகு கேதுக்களுக்கு சொந்த வீடு கிடையாது, புரியுதுங்களா? அப்படின்னா அவங்க வாடகை வீட்டில் இருக்கிறாங்க, வாடகைலாம் ஒழுங்காக கொடுப்பாங்களா அப்படின்னு நீங்கள் கமெண்ட்ஸில் கேட்காதீங்க. கண்டிப்பாக அவங்க வந்து எந்த வீட்டுக்கு வருகிறார்களோ, புரியுதுங்களா, ராகு கேதுக்கள் எந்த வீட்டுக்கு வருகிறார்களோ அந்த வீட்டை அவர்கள் ஆக்கிரமித்துக் கொள்வார்கள். அந்த வீடை சொந்த வீடாக நினைத்து செயல்படுவார்கள். 1.5 வருஷம், ஒரு ராசியில் 1.5 வருஷம் அவங்களுடைய பீரியட், புரியுதுங்களா? அந்த 1.5 வருஷ காலம் அவங்க வச்சே தான் சட்டம். அவர்களை மீறி எந்த கிரகமும் செயல்பட முடியாது. எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனாக்கா, அதாவது இப்பொழுது ராகு பகவான் மீன ராசியில் இருந்து கும்பராசிக்குள் வருகின்றார். கும்பம் என்பது சனி பகவானின் வீடு. ஸோ அந்த கும்பத்தில் எந்த கிரகம் இருக்கிறதோ அந்த கிரகத்தினுடைய காரகத்துவம், அந்த பாவத்தினுடைய செயல்பாடுகள் அனைத்தையுமே ராகு பகவான் தன்னுடைய கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வந்துடுவார். அதே போல் கேது பகவான் என்ன பண்ணுவார்னாக்கா, இப்பொழுது கன்னியிலிருந்து சிம்ம ராசிக்குள் போயிருக்கிறார். அவர் என்ன பண்ணுவார்னாக்கா, சிம்மத்துக்குள் எந்த கிரகம் இருக்கிறதோ அந்த கிரகத்தினுடைய காரகத்துவம், அந்த பாவத்தினுடைய செயல்பாடுகள் அனைத்தையுமே தன்னுடைய கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வந்துடுவார். என்னங்க நீங்கள் கிரகன்றீங்க, பாவன்றீங்க, எங்களுக்கு ஒன்றுமே புரியலைங்க. இது ஜோதிடம் ஓரளவுக்கு நான் கட்டுறவங்களுக்கு நல்லாவே புரியும், ஜோதிடம் தெரியாதவங்களுக்கும் சொல்கிறேன். அதாவது ஒன்றும் இல்லை, சிம்பிள், உங்களுக்கு புரிகிற மாதிரி சிம்பிளாக சொல்கிறேன். அதாவது ஒரு இடத்துல கலவரம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, பெரிய கலவரம் நடக்குது, புரியுதுங்களா? அந்த கலவரத்தை கட்டுப்படுத்தணும் அப்படின்னா போலீஸ் ஃபஸ்ட்டு போலீஸ் அனுப்புவாங்க. போலீஸாலையும் கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு அந்த கலவரம் பெருசாக இருக்குது அப்படின்னா என்ன பண்ணுறது, கவர்மெண்ட் யோசிப்பாங்க. உடனே என்ன பண்ணுவாங்க, கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க, இராணுவத்தை அனுப்புவாங்க. இராணுவம் என்ன பண்ணணும், அதாவது அந்த இடத்த ஃபுல்லாக தன்னுடைய கண்ட்ரோல்